என்னடா அப்படி பாக்குற? உட்காரு, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. யாருப்பா இந்த பையன்? இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. அம்மா, இவன் என் கூட படிச்ச ஃப்ரெண்டு. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஓ, நல்லா இருக்கே தம்பி, உட்காரு. வணக்கம் ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. கூட படிச்ச பிள்ளையா? உட்காரு. ஆமா நித்யா, நித்யா, இந்த தம்பிக்கு காஃபி எடுத்துட்டு வாமா. இந்தாடா, வாங்கிக்கோ. நான் கல்யாணத்துக்கு வர முடியலல்ல, அதான் சும்மா ஒரு சின்ன கிஃப்ட். இதுல என்னடா இருக்கு? அம்மாவே சொல்லிட்டு தான் இருந்தாங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு. நான் தான் இப்போ ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என்ன தம்பி, உனக்கு கல்யாணம்லாம் ஆயிருச்சா? இல்ல ஆண்டி, வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, சரி சரி சரி. என்னம்மா, வந்த உடனே வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? என்ன நித்யாவை ஆளை காணும்? அச்சோ, அவ இப்பதானே குளிக்க போறேன்னு சொன்னா மறந்தே போயிட்டேன். பேசிட்டு இருப்பா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைங்க ஆண்டி, திடுதிப்புன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டானே, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ தம்பி, இதுல என்ன இருக்கு? பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா. இன்னொரு நாள் வர்றேன் ஆண்டி, அவசரமா ஒரு வேலை இருக்கு. என்னடா நீ எப்போ பார்த்தாலும் காலில் வெந்நிய ஊத்துன மாதிரி கிளம்பணும் கிளம்பணும்ட்டே இருக்க. செத்த நேரம் பொறுடா, நித்யாவும் வந்துருவா, பார்த்துட்டு கிளம்பலாம்ல. இல்லடா, அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. சாயங்காலம் எங்கேயோ பொண்ணு பார்க்க போகணுமா, அதனால தான். தம்பி, ஒரு 2 நிமிஷம் உட்காரு. நான் கொஞ்சம் அசோக்கிட்ட பேசிட்டு இப்ப வந்துருவான். அப்புறமா நீ கிளம்பலாம். என்னம்மா திடீர்னு என்ன பேச போறீங்க? வாயேன் சொல்றேன். இல்லடா, நீ பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். பரவாயில்லடா. என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்காக அவன் இருக்கும்போது தனியா கூட்டிட்டு வந்த? என்னன்னு சொல்லுமா. ஏய், எல்லாம் நல்ல விஷயம்தான். இந்த பையன் வந்தது நல்லதா போச்சு. அவனுக்கு எப்பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாலதியே அவனுக்கு கேட்டு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னம்மா சொல்ற? என் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். இப்போ போய் மாலதியை கட்டிக்கிறியான்னு நான் எப்படி கேக்குறது? ஏய், தெரியாதவனுக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்து நாளைக்கு தெரிஞ்சாதான் கஷ்டம். இவனுக்கு எல்லாம் தெரியும்னு வேற சொல்ற. நாம பேசி பார்ப்போம். ஒருவேளை அந்த பையனுக்கும் மாலதியை பிடிச்சிருந்து சம்மதம்னு சொன்னா அப்புறம் அவங்க வீட்லயும் சம்மதம் கேட்டுட்டு கல்யாணத்தை நடத்திடலாம்ல. அம்மா, உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. மாலதிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா, அதுவும் இவன் ரொம்ப நல்ல பையன், இவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவ இதுக்கெல்லாம் சம்மதிப்பாளான்னு தெரியல. இவங்கிட்டையும் பேசணும். ஏய், நீ என்ன சொல்றன்னு பாக்குறதுக்காக தான் முதல்ல உன்கிட்ட கேட்டேன். நீ அவன்கிட்ட பேசிப்பாரு. அவன் சம்மதம்னு சொன்னா மாலதிக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும். மாலதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குனா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இவனுக்கு என்னோட விஷயம் தெரியும். இவன் சம்மதம் சொல்லுவானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடி இப்படி யோசிச்சுட்டே இருக்க கூடாது. நான் வேணா இந்த தம்பிட்ட பேசட்டா? அதுவும் சரிதான். நான் தயங்கி தயங்கி பேசுறதை விட நீ பேசுறது ரொம்ப நல்லது. என்ன கவலையை விடு, எல்லாம் நல்லபடியா நடந்தா எல்லாருக்கும் நல்லது தானே. வா பேசி பாப்போம். சரிம்மா. தம்பி, உனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. அசோக்கு ஒரு பொண்ணை விரும்பினான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அசோக்குக்கு அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அதான் அந்த பொண்ணை உனக்கு பார்த்து பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேட்கறதுக்காக தான் நான் அசோக்கிட்ட கேட்டேன். அவன் உங்ககிட்டே நேரடியாக பேசிடலான்னு சொன்னான். ஆமா ஆண்டி, மாலதியே எனக்கு போட்டோல காட்டியிருக்கான், நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஒரு நாள் நேர்லையும் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதான் கேட்கணும்னு நினச்சேன். ஏண்டா அசோக்குக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்காம
என்ன பார்த்து கட்டிக்க சொல்றீங்களேன்னு நீ நினைக்கலாம். அசோக்குக்கு என் அண்ணன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் மாலதியே கட்டி வைக்கல. மாலதி மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கும் அவளை பிடிக்கும், என்கிட்ட நல்லா தான் பேசுவா. உனக்கும் பிடிச்சிருந்தா மேற்கொண்டு உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பார்த்து அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை பற்றி பேசலாம். ஐயோ ஆண்டி, இதை சொல்றதுக்கா இவ்வளோ தயக்கம்? இதுல என்ன இருக்கு? எங்கேயோ ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. இவ ஏற்கனவே அசோக்குக்கு தெரிஞ்சவ, அதனால நல்ல பொண்ணாதான் இருப்பா. அதுவும் இல்லாம நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அவளுக்கு விருப்பம் இருந்தா நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆண்டி. என்னாச்சு ஆண்டி? இல்லப்பா, அதுல தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவ இன்னும் அசோக்கை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. அசோக்கை தவிர எனக்கு வேற மாப்பிள்ளையே வேண்டாம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நானும் பேசி பார்த்துட்டேன். இப்ப நான் தான் உன்னை பார்த்து அவளுக்கு மாப்பிள்ளையா கூட்டிட்டு போனேன்னா அவ இன்னும் ஆத்திரத்துல மொத்தத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. அப்ப என்ன ஆண்டி பண்ணணும்? நான் அவளோட அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறேன். நான் பேசுகிற மாதிரி பேசினா அவள் அம்மா சம்மதிப்பா. அவள் அம்மாவை வச்சு உன்னை எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நீயா பொண்ணு பார்க்குற மாதிரி பார்த்து அவளை பிடிச்சிருக்குன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடு. அப்புறம் அவள் சம்மதிச்சிருவா. ஓ சரிதான் ஆண்டி, நீங்க அவங்க அம்மா கிட்ட பேசுங்க. நான் அப்புறமா பொண்ணு பார்க்க சொல்லி விடுங்க, நான் வந்து பார்க்குறேன். அம்மா கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு அவளை தெரியாதே? ஐயோ அம்மா, அவளுக்கு இவனை தெரியாது. இவனுக்கு தான் நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது போட்டோ காட்டியிருக்கேன். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். அம்மாட்ட போய் பேசிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ரொம்ப நல்லதுப்பா. இனி நீ இந்த பக்கம் வராத. நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சா அவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா. நான் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுதேன்னு நினைச்சுக்குவா. சரிங்க ஆண்டி, அப்ப நான் உங்ககிட்ட போன்ல பேசுறேன். ரொம்ப நல்லது. உனக்கும் அவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அசோக்கும் நிம்மதியா இருப்பான், நீயும் சந்தோஷமா இருக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. சரிங்க ஆண்டி, நீங்க என்ன எனக்கு கெடுதலா செய்ய போறீங்க? அசோக்கோட அம்மா எனக்கும் அம்மா தானே. ஐயோ இருப்பா, குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல ஆண்டி, கல்யாணம் முடியட்டும், அப்புறம் விருந்தே வந்து சாப்பிடுறேன். அதுவும் சரிதான். ரொம்ப தேங்க்ஸ்டா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு உதவியா? சரி, நான் வாரேன். என்ன சரிடா. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் சம்மதிச்சிட்டான், அவளை எப்படிமா சம்மதிக்க வைக்க போற? ஏய், பொண்ணுங்களுக்கு எப்பவுமே நமக்கு யாராவது கெடுதல் பண்ணினா அவங்களுக்கு போட்டியா ஏதாவது பண்ணணும்னு தோணும். இதுலயும் அந்த கோணத்தை தான் உள்ள கொண்டு வர போறேன். அவ அம்மாட்ட சொல்லி அவளை தூண்டி விடணும். அவனே நல்லா இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவளை மேல மேல தூண்டி விட்டா உனக்கு எதிரா அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் வந்துடும். அப்புறம் அவ கல்யாணத்துக்கு ஈஸியா சம்மதிச்சிருவா. ஏம்மா நீ பெரிய ஆளுதான். இந்த எல்லா பொம்பளைகளுக்குமே வீம்புன்னு ஒன்று உண்டு. அவங்கள எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வாங்க. அதை மாதிரி இந்த மாலதியை பார்த்து உன்னெல்லாம் எவன் கட்டிக்குவான், உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதடி, நீ கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்ப, உன் புத்திக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒரு நாள் பேச போகிறேன் பாரு. நான் பேசுகிறத உண்மை நம்பி அவளுக்கு ஆத்திரமா வந்து அவ ஆத்தாக்காரியை பார்த்து உடனே மாப்பிள்ளை பாருன்னு சொல்லுவா. அப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அம்மா உங்ககிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும். போடா, எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த பிள்ளை வாழ்க்கையை நம்மளால தானே இப்படி ஆயிட்டுன்னு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உனக்கு தெரிஞ்ச பையங்கிற, அப்ப உண்மையிலே நல்ல பையனா தான் இருப்பான். ஐயோ அம்மா, அதுக்கு நான் கேரண்டி. அவன் என்னை விட ரொம்ப சாந்தம், ரொம்ப நல்ல பையன். எனக்கு அது கோவம் வரும், அவனுக்கு அப்படி எதுவுமே வராது. ஆமா, உன் பொண்டாட்டி கறி எங்க? இம்புட்டு நேரமா குளிக்கிறா, உளுந்து கிழிந்து கிடக்காம பாத்ரூம்ல போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா, நான் பார்த்துட்டு வரேன்.
நமக்கு தான் மண்டக்குள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடுதா இல்ல யாராவது பாட்டு படிக்கிறாங்களா? ராத்தி நம்ம தான் பாடணும்னு தெரிஞ்சா கொன்னே படப்புறான். ஓய், எங்க யோசனையில் உட்காந்துருக்கு? நீங்க இப்போ வந்தீங்க? நானே இப்பதான் உங்களை பார்க்குறேன். என்னங்க நீங்க என்ன கீழே வந்து உட்காந்துட்டீங்க? ஏய், உன்னை அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஆ, சரியான நாட்டுக்கட்டையா தான் இருக்கு. சி போவாங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு. ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன், அப்படித்தான் இருக்கு. போங்கங்க, நீங்க வேற. கட்ட 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 நாட்டு கட்ட மாட்டிக்கிட்ட. அத்தை, நீ எப்போ வந்து? எப்ப நீ ரூம்குள்ள வந்தியோ அப்பவே வந்துட்டேன். உன் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா தான் வளைஞ்சிட்டு உட்காந்துருக்க. அத்தை, நீ வேறு எதையாவது சொல்லிட்டு இருக்காத. நான் சும்மா வந்தேன், அவ கீழே உட்காந்துருக்கத பார்த்தேன், அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டேன். அதான் நான் சரியான நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அவளை ரசிச்சு சொன்னல. அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ வேற. என்னமோ பெருசா பொண்டாட்டிய பிடிக்கலன்னு அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப தெரியுதா எங்க மைனி எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்துருக்காங்கன்னு? இரு, நீ வேற. ஆயிரம் தான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி. அதானே, ஒருத்தனும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டியல்ல. என்னக்கா நீங்க வேற. சரி கோவிச்சுக்காத. நான் வந்தது இப்போ உனக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டு அப்படித்தானே? உன் மாமாக்கு ஒரு ஃபோன் போடணும், அதான் ஃபோன் கொடுன்னு கேட்க வந்தேன். அப்படித்தானா? போ போ, டிவி ஸ்டாண்டில் தான் வச்சிருக்கேன், எடுத்து ஃபோன் போட்டுட்டு வை. அதுக்காக பேலன்ஸை பூரா தீத்துறாத. நீ உன் பொண்டாட்டிகிட்ட பேசுகிற மாதிரி நான் என் புருஷன்கிட்ட பேச மாட்டேனா என்ன? ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வைக்கிறேன். சரி சரி, கிளம்பு. கட்ட 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 நாட்டு கட்ட மாட்டிக்கிட்ட. உழுப்ப பத்தியா இந்த அத்தைக்கு? சரி, சாப்பிட்டியா? நீங்க அத்தை சொன்னாங்கல்ல, அந்த மாலதி பேசுனா உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு. எனக்கு அதை நினச்சி சங்கடமாக இருந்துச்சு, அதான் யோசிச்சுட்டே உட்காந்துட்டேன். எல்லாம் பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா அம்மா பார்த்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உனக்கு மட்டுமா? எனக்கும் தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு, நாம மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. கண்டிப்பா அவளை அவன் நல்லா பார்த்துக்குவான். கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்துடும், நீ கவலைப்படாத. சரிங்க. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இருங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உலகளாவிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். விஷ் எ ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்க எல்லாருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஹாய் தமிழ்ச்செல்வம். ஹாய் ராமு சமையல். ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ். ஹாய் சாந்தி காசி. ஹாய் ஹஜிகா. ஹாய் ஹெல்தி கிச்சன்ஸ். ஹாய் ஆர்ட் என்எஸ். ஹாய் ராதிகா. ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் சந்திரு விஜயேந்திரன். ஹாய் ஆர்கானிக் ஹெல்தி. ஹாய் தெய்வம் கோவா. ஹாய் ரவரங்கோலி. ஹாய் சுமா அண்ட் ரஷ்மிஸ் கிச்சன். ஹாய் வெனிஸ் ஃபேக்ட். ஹாய் ராணி சக்கரவர்த்தி. ஹாய் ராஜேஷ் டியூட்டோரியல்ஸ். ஹாய் ரைட் வித்
மீ வாணி. Hi, Aditi Arts. ஹாய் குக் வித் மீனா. ஹாய் அழகு பாண்டியம்மாள். ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி. எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.